ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த வாரத்தின் முதலாம் நாள் காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஆராதனையில தேவனுடைய வழிநடத்தலும் ஆளுகையும் இருக்கும்படிக்காக நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஒரு நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கிருபை இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் இந்த கர்த்தாவே ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஆராதனையிலே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க போற்றும்படியாக, ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக, கர்த்தாவே நன்றி சொல்லும்படியாக ஆண்டவரே எங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி அப்பா. விசேஷமாக இந்த ஆராதனையில கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரை உயர்த்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரே சொல்லுகிற பாடல் பகுதியும் ஆண்டவரே ஆராதனை பகுதியும் செய்தியின் வேலையும் ஆண்டவரை தேவனுடைய கற்போடு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கர்த்தாவை வழிநடத்தலும் ஆளுகையும் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கர்த்தாவை நாங்கள் சிறுகவும் நீங்க பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே சொல்லிருக்க பரிசுத்த ஆவியினுடைய கர்த்தாவை சொல்லிருக்கிற அபிஷேகம் வல்லமை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். முதலாவது பாடலாக அலங்கார வாசலில் என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நாம் இருக்கிறதான இடங்களிலே பயபக்தியோடு தேவ சமத்தை நாம் ஸ்தோத்திரம் நம்முடைய ஆலயத்தில் எப்படி ஒரு பயபக்தியோடு காணப்படுவோமோ அதே போல இந்த ஆன்லைன் ஆராதனையும் நீங்க இருக்கிறதான இடங்களிலே தேவனுடைய சமூகத்தை அவருடைய பிரசனத்தை பயத்தோடும் ஸ்தோத்திரம் அவருடைய சந்நிதியில நாம் அவரை மகிமைப்படுத்தும்படிக்காக காணப்படவும் அன்பாய் கேட்டு கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடவே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே
நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் நினைக்கிறோமே. என் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் நினைக்கிறோமே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே அவரை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஆண்டவர் காண்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆராதனைக்குரியவர் அவர் ஒருவர் மட்டுமே. ஸ்தோத்திரம். இந்த காலையில் மீண்டுமாக ஸ்தோத்திரம் ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தலாம். எந்த நேசுவே இந்த நேசம் என்கிற பாடல். ஸ்தோத்திரம். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தே திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தே திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நன்றி என்றும் நான் மறவேனே நம்பிக்கை கண்மலையின் நிறைவா. நன்றி என்றும் நான் மறவேனே நம்பிக்கை கண்மலையின் நிறைவா. எந்த துணை நீரே என்னை அறிவே எந்த பாரம் தாங்கிடுவே. எந்த துணை நீரே என்னை அறிவே எந்த பாரம் தாங்கிடுவே. எந்த நேசுவே உந்த நேசவே எந்த உள்ளம் உருகிடுவே. நல்ல பங்கினை நான் அடைந்தே திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தே திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேலை செவி சாய்த்தி. கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேலை செவி சாய்த்தி. இந்த உதவி என்று மறவே இந்த துதிகளை ஏறெடுப்பே. இந்த உதவி என்று மறவே இந்த துதிகளை ஏறெடுப்பே. எந்த நேசுவே உந்த நேசவே உந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தே திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தே திருப்பாதம் வல்ல பராபரனே
இல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. எந்த மேன்மை சிலுவை இல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறிந்து உந்தன் குருசினில் பங்கடைந்தே. உந்தனுடனே என்னை அறிந்து உந்தன் குருசினில் பங்கடைந்து. எந்த நேசுவே உந்தன் நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தே திருப்பாதம் வல்லபராவரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தே திருப்பாதம் வல்லபராவரனே சரணம். நன்றி என்றும் நான் மறவேனே நம்பிக்கை கண்மலையின் நிறைவா. நன்றி என்றும் நான் மறவேனே நம்பிக்கை கண்மலையின் நிறைவா. எந்தன் துணை நீரே என்னை அறிவே எந்தன் பாரம் தாங்கிடுவே. எந்தன் துணை நீரே என்னை அறிவே எந்தன் பாரம் தாங்கிடுவே. எந்த நேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தே திருப்பாதம் வல்லபராவரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தே திருப்பாதம் வல்லபராவரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தே திருப்பாதம் வல்லபராவரனே சரணம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக ஒரு பாடலை பாடி நம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்லாம். சொந்தம் இந்த உலகத்துல எத்தனையோ சிங்ககவிகள் நமக்கு கடந்து வந்தாலும் ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம் சிங்ககவியில் இருந்தாலும் நம்முடைய தூதர்களை அனுப்பி அல்லேலூயா நம்மை வழிநடத்துவதற்கு நம்மை உயர்த்துவதற்கு நம்முடைய ஜீவனை காப்பதற்கு போதுமான தேவனாய் காணப்படுகிற சிங்கங்களுடைய வாயிலை கட்டி போடுவதற்கு நம்முடைய தூதனை கர்த்தர் அனுப்பி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் பாடுவோமாக. ஸ்தோத்திரம். சிங்ககவியில் நான் இருந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன் பனித்துளியா என்னை நடந்தார். சொன்னோம். தானியேலுடைய அனுபவத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் பொழுது தேவன் உண்மையாகவே நமக்கு நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சிங்கக்கேவியில் நான் இருந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சிங்கக்கேவியில் நான் இருந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் கொள்வேனே சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ
ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென் அல்லேலூயா. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் விழுந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவாமே. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர், நல்லவரே. இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடனின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர், நல்லவரே. செவிடனின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர், நல்லவரே. ஆமென். குருடனின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவரே. செவிடனின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். நம்ம இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆமென். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர், நல்லவர்.
பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். நம்மை இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. இந்த காலைவேளையிலே நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான தேவன் ஹல்லேலூயா நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர். வாயிலை திறந்து இருக்கிறதான இடங்களில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாதத்தை துவக்கினவர்கள் எத்தனையோ பேர் அப்பா இன்னைக்கு ஜீவனோடு இல்ல ராஜா, மரித்து ஆண்டவரே மண்ணாய் போய்விட்டாங்க. ஆனால் உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய தயவினால், உம்முடைய காருண்யத்தினால் ஆண்டவரே எங்கள் மேலே நீர் வைத்த அன்பின் நிமித்தமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனிதர்களாக எங்களை ஆண்டவரே நீர் நினைப்பதற்கு நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திர தாழ்வுல எங்களை நினைத்து பார்த்தவரே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கண்ணின் கருமணி போல எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீரே. இஸ்ரவேலை காக்கிறதான தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோமே ராஜா, நீர் நல்லவராகவே இருக்கிறீர் அப்பா. எத்தனையோ செங்கடல்கள் ஆண்டவரே எங்களுக்கு குறுக்கிட்டு வந்த போது ஆண்டவரே ஹல்லேலூயா நாங்கள் அதிலே மூழ்கி விடுவோம் என்று சொல்லி ஆண்டவரே அந்த அலைகளை பார்த்து பயந்தான பேரிலே கர்த்தாவே பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று சொல்லி ராஜா அந்த செங்கடல் மத்தியிலே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புதிய பாதை உண்டு பண்ணி கொடுக்கிறதான நல்ல நேசரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ தடைகள் கடந்து வந்தது, எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு மாற்றி கொடுத்தீரே, அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய கர்த்தாவே வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்ட பொழுது ராஜா எங்களுக்காக 7 வழிகளை கர்த்தாவே திறந்து கொடுத்தவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் மத்தியில, எங்களுடைய தனிமையின் மத்தியில, எங்களுடைய கண்ணீரில, எங்களுடைய வேதனையில, எங்களுடைய நிந்தையில, எங்களுடைய அவமானத்திலே கர்த்தாவே எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மோசேயோடு இருந்தது போல ஆண்டவரே உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தாவே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு சொன்னதான தேவன் அப்பா இன்னைக்கு எங்களோடு கர்த்தாவே அந்த வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறதே, அதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தம்முடைய வார்த்தையினாலே ஆற்றி தேற்றி அரவணைக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலைவெளியில் ஒருவேளை இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே ஸ்தோத்திரிக்கிறோம். நாளை தினத்தை குறித்து நான் என்ன செய்வேன், என்னுடைய வீட்டில் இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கிறதே, பாரமான காரியங்கள், ஹல்லேலூயா, வெளியில சொல்ல முடியாத காரியங்கள், இதயத்தை உடைக்கக்கூடியதான காரியங்கள், அனுதினமும் என்னுடைய படுக்கையில நான் கண்ணீரோடு படுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய கண்ணீரை யார் காண்பார் என்று சொல்லி கர்த்தாவே வேதனையோடு இருப்பீர்கள் என்று சொன்னார். இந்த காலவெளியிலே உங்களுக்கு நேராக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது என்னவென்று சொன்னார், உடைய கண்ணீரை காண்கிறதான ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கண்ணீருக்கு சீக்கிரத்திலே கர்த்தர் ஒரு நல்ல பதிலை கொடுப்பதற்கு ஹல்லேலூயா போதுமானவரா இருக்கார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல என்று சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா. நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றையும் காட்டிலேயும், நம்முடைய யோசனைகள் எல்லாவற்றையும் காட்டிலேயும் நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கார். அவர் சாலமோனிலும் பெரியவராயிருக்கார், அவர் யோனாவிலும் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ இடர்கள் கடந்து வரலாம், எத்தனையோ இக்கட்டுகள் கடந்து வரலாம், நெருக்கங்கள் வரலாம், ஆனால் எல்லாவற்றையும் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்கி எடுக்கக்கூடிய அன்பு நேசர் அவர் அல்லவா.
இந்த காலங்களில் அவருக்கு நேராக உங்களுடைய வலது கரத்தை வைத்து நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கு. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, இம்மட்டும் நடத்தின எபினேசர் அல்லவராஜா, இனிமேலும் நடத்துவதற்கு நீங்க போதுமானவரா இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் எங்க கூட இருந்தா போதும் ஆண்டவரே. அன்றைக்கு மோசே சொல்லுவது போல கர்த்தாவே, ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாய் கடந்து செல்லட்டும் என்று சொல்லி, ஆண்டவரே நீங்க எனக்கு முன்பாய் கடந்து செல்லுங்க என்று சொல்லி மோசே சொல்ல பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், என் சமூகம் உனக்கு முன்பதாய் கடந்து செல்லும் என்று சொன்னது போல நம் ஒவ்வொருவருக்கும் முன்பதாக இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் கடந்து போனா போதும். அவருடைய பிரசன்னம் ஒன்று மட்டும் நம்முடைய குடும்பத்தில் இருந்தால் போதும், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தால் போதும், நம்முடைய தேசத்தில் இருந்தால் போதும், நம்முடைய சபையில் இருந்தாலும் போதும். அந்த பிரசன்னம் நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும், அந்த பிரசன்னம் நமக்கு விடுதலை கொண்டு வரும், அந்த பிரசன்னம் நமக்கு ஆறுதலை கொண்டு வரும், அந்த பிரசன்னம் நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும், அந்த பிரசன்னம் நமக்கு சுகத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய அந்த தேவ பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. இருக்கதான இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது 63ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை நான் தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே கர்த்தாவே என்னுடைய ஆத்மாவும் மேல் தாகமா இருக்கிறது, வாஞ்சியா இருக்கிறது என்று சொல்லி கதறது போல இந்த காலைகளில் அவரை நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே நீரே என்னுடைய நேசரப்பா, நீர் ஒருபோதும் என்னை விட்டு விலகாதபடிக்கு, என்னை கைவிடாதபடிக்கு ஆண்டவரே மரண பரியந்த வரைக்கும் ஆண்டவரே எங்களை நடத்தக்கூடியவர் நீர் ஒருவர் மட்டுமே. இந்த உலகத்தில் நாங்கள் எதெல்லாம் நம்பினோமோ அவையெல்லாம் எங்களை விட்டு விலகி சென்று விட்டது ராஜா. பணத்தை நம்பி இருந்தோம், பணம் எங்களை கை கொடுக்கவில்லை. பொருட்களை நம்பி இருந்தோம், பொருட்களை எங்களை காப்பாற்ற முடியவில்லை ஆண்டவரே. எல்லாம் எங்களை விட்டு விலகி சென்றது. ஆனால் ஆண்டவரே நீரோ தாயின் கருவிலே உருவான நாள் முதல் கொண்டு ராஜா இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வருகிறேன், உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த பாடலை எங்களோடு கூட சேர்ந்து பாடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெனக்கும் நான் அடிமைப்படி. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெனக்கும் நான் அடிமைப்படி. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நேசிக்கின்றேன் உம்மை தானையா. மனுஷனோ நம்முடைய முகத்தை மட்டுமே பார்க்கிறான் என்று சில வேதம் சொல்லுகிறது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற தேவனோ நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறார். சொல்றோம், நம்முடைய உள்ளத்தில் உள்ளதான எல்லா வேதனைகள், பாரங்கள், உடைந்து கிடக்கிறதான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சீக்கிரத்திலே கர்த்தர் நன்மை செய்வார் என்று சொல்லி இந்த காலையில் விசுவாசிங்க. அதில் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தையில பிடித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஆண்டவரே தரையில வீணாய் விழுவதில்லை ராஜா. எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆமென்றும் ஆமென் என்றும் ஆண்டவரே வேதத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேறது போல ராஜா எங்களுடைய வாழ்க்கையிலே மாட்டவரே உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியில எல்லா ஆண்டவரே துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் ஆண்டவரே நீர் ஒருவர் மட்டுமே பாத்திரராயிருக்கிற ஆண்டவரே. இந்த ஆராதனையில் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவாவியருடைய ஆளுகையும் பிரசன்னம் வழிநடத்தல் எங்களோடு கொடுத்து தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து மீது முழுதான பொருள் எல்லாம் செய்தின் வேலை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு முன்பாக ஆண்டவரே விசேஷமாக எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திலே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதான ஆண்டவரே ஒவ்வொரு உயர் அதிகாரிகளுக்காகவும் முதலமைச்சர்களுக்காகவும் எம்எல்ஏ எம்பிக்களுக்காகவும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே
கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற மாட்டேன். ஜனாதிபதிக்காக, பிரதம மந்திரிக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற மாட்டேன். கலெக்டர்களுக்காக, IAS IPS ஆபீசர்களுக்காக, ஆண்டவரே எல்லா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக எங்களுடைய தேசத்துல கர்த்தாவே இருக்கக்கூடியதான இந்த கொரோனாவை கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தர் முற்றிலுமாக மாற்றி கொடுக்க முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்துல காணக்கூடியதான எல்லா அருவருப்புகள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி ஆண்டவரே தேசம் ஒரு பரிசுத்தமுள்ளதான தேசமாய் காணப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பிரியமான ஒரு தேசமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவன் ஆண்டவரை ஏற்றவில்லை ஆண்டவர் தேசத்துல கர்த்தாவே ஆண்டவரே சொல்லி சேமத்தை கர்த்தர் கட்டளையிட்டு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வழிநடத்தலும் உடைய ஆளுகையும் எங்களுடைய தேசத்துல காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொரோனாவில் கர்த்தாவே பாதிக்கப்பட்டதான ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அவருக்கு சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்து விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி கொடுக்கிறோம். எல்லாருடைய கண்ணீரையும் கர்த்தர் தாமே மாற்றிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ரகபத் ஏஜி சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காக, பட்டணத்திற்காக, சபைக்காக, விசுவாசிகளுக்கு ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்முடைய தேசத்துல பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். தொடர்ந்து இந்த நாள்ல தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லும். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். போதும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தலையில் தாழ்த்தி ஒரே ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, வாசித்ததான வசனங்களை கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே மன்னாவை கொடுத்து ஆண்டவரை தொடர்ந்து அவர்கள் ஆண்டவரே இந்த 40 வருட காலமும் மன்னாந்திரத்திலே கர்த்தாவே அற்புதமாக ஆண்டவரே சில பலத்தோடு நடத்தி வந்தது போல ராஜா, ஆண்டவரே அவர்கள் பலன் அடைந்தது போலப்பா. இந்த வார்த்தையிலே ஆண்டவரை உட்கொண்டு நாங்கள் பலன் அடைந்து ஆண்டவரே உங்களுடைய வருகை மட்டும் ஆண்டவரே உமக்கென்று கர்த்தாவே சாட்சிகளாக ஆண்டவரே 1 10 100 60 கணிதரக்கூடியதான பிள்ளைகளாய் காணப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதவசனம் சொல்கிறது, ஆண்டவராகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கிறதான வார்த்தை என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே ஆதியாகம புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவன் ஏதேன் தோட்டத்திலே சகலவற்றையும் உண்டு பண்ணி கடைசியாக தம்முடைய கரத்தினாலே ஆதாமையும் ஏவாளையும் அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் உண்டாக்கின விசேஷமான இந்த மனிதனாகிய ஆதாமிடத்திலும் ஏவாளிடத்திலும் தேவனாகிய கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வேளையில கடந்து வந்து அவர்களோடு சம்பாஷித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது ஒரு மிகவும் ஒரு அருமையான தேவ பிரசன்னம் நிறைந்தான ஒரு நேரமாய் காணப்பட்டது. அனுதினமும் இவ்வாறாக தேவனும் அவர்களும் உறவாடி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தம்முடைய வார்த்தையினாலே கேட்டு அவர்களோடு சம்பாசித்துக் கொண்டிருந்த நேரம் மிகவும் ஒரு இன்பமான ஒரு நேரமாய் காணப்பட்டது. சத்ருவாகிய பிசாசு தந்திரமாக அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக சர்ப்பத்தின் மூலமாய் கடந்து வந்து இந்த ஒரு உறவை அவன் முறித்து போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனோடு உள்ளதான உறவை ஏவாளிடத்துல அவன் தந்திரமாய் பேசி வஞ்சகமான திட்டத்தை அவர்களிடத்துல சொல்லி அவ்விதமாக அவர்களை இந்த உறவிலே முறித்து போட்டான் என்று சொல்லி பார்க்க. பாருங்க, அந்த உறவு முறிந்து போனது நிமித்தமாக இருவரும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார்கள். மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சோத்திரம் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி மீண்டுமாக அந்த உறவை தேவன் புதுப்பித்தார், அதை கட்டிவித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் எப்படி ஒரு ஆதாமையும் ஏவாளையும் அந்த தோட்டத்தை விட்டு அந்த உறவிலிருந்து வெளியே அனுப்பி மீண்டுமாக அந்த முறிந்து போன உறவை தம்முடைய இரத்தத்தினாலே அவர் புதிதாக கட்டி எழுப்பினாரோ, அதே போல இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில தேவன் மறுபடியும் இழந்து போன உறவுகளை தேவன் கட்டி எழுப்பும்படிக்காக விரும்புகிறார் என்று சொல்ல பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த வார்த்தை, இந்த வசனத்திலே நம்ம ஒரு வார்த்தையை கவனிக்க முடியும். மறுபடியும் நீ கட்டப்படுவாய் என்கிற வார்த்தையை கர்த்தர் இடத்திலே கொடுப்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், நாம் ஏற்கனவே கர்த்தர் ஒரு குடும்பத்தை நமக்கு கொடுத்ததான நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு கணவன், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து நம்ம நல்ல ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்து அவர் கட்டி வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வேலை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நல்ல ஒரு பிசினஸ் கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு தேசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு சபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த வார்த்தையில, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் மீண்டுமாக அதை கட்டுகிறார், கட்டப்படுவாய் என்று சொன்னால், அப்போ தேவன் ஏற்படுத்தினதான அந்த குடும்பம், தேவன் ஏற்படுத்தின உறவுகள், தேவன் கொடுத்தன சமாதானம், தேவன் கொடுத்தன சந்தோஷம், தேவன் கொடுத்தன வேலை, தேவன் கொடுத்தன தொழில், தேவன் கொடுத்தன சபை, இவைகள் எல்லாவற்றிலையும் ஒரு இடிந்து போனதான சூழ்நிலையை தேவனாகிய கர்த்தர் காண்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேலின் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும், தேவனாகிய கர்த்தர் முகத்தை மட்டும் பார்க்கிறவர் அல்ல, அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறியக்கூடியதான தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த இப்படிப்பட்டதான வீழ்ந்து போனதான சூழ்நிலையில, முறிந்து போனதான சூழ்நிலை, நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதான சூழ்நிலை காணப்படும் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் அதை மீண்டுமாக எடுப்பித்து அவர் கட்டுவதற்கு அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். தேவனாகிய கர்த்தர் அதை கட்டும் பொழுது எந்த ஒரு மனுஷிக வல்லமை அது தடை செய்ய முடியாது. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை திரும்ப புதிதாக கட்டி ஒரு மாளிகையாக அவர் கட்ட விரும்பும் பொழுது எந்த ஒரு சத்துருவானுடைய தடைகளும் அது இருக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் ஆராதிக்கிறதான தேவன் வல்லமையுள்ளதான தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, விழுந்து போனதான சோதரன் தாவீதின் கூடாரத்தை தேவன் எழுப்பி கட்டுவது உண்மை என்று சொன்னால், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மீண்டுமாக அவர் எழுப்பி கட்டுவதற்கு போதுமான தேவனாய் காணப்படுகிறார். கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. விழுந்து போயிடுச்சு, யார் என்னுடைய குடும்பத்தை மீண்டுமாக நிலைநிறுத்துவார்கள், யார் என்னுடைய குடும்பத்தை வழிநடத்துவார்கள், யார் என்னுடைய தேவைகளை சந்திப்பார்கள், யார் எனக்கு மீண்டுமாக புதிய வேலை கொடுப்பா, யார் எனக்கு மீண்டுமாக என்னுடைய பிசினஸ்ல ஒரு விருத்தி உண்டாகும் என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடியதான காரியம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசிங்க, அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க என்னுடைய வாழ்க்கை மீண்டுமாக தாவீதின் கூடாரத்தை ஆண்டவரே மீண்டுமாக எழுப்பி கட்டுனது போல கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை எழுப்பி கட்டுங்க ராஜா, எங்க குடும்பத்தை கட்டுங்க ராஜா, எங்களுடைய தேசத்தை கட்டுங்கப்பா, எங்களுடைய பட்டணத்தை எழுப்பி கட்டுங்க ராஜா, எங்களுடைய சபை கட்டுங்க என்று சொல்லி நீங்க ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து கேட்கும் பொழுது, அந்த ஆண்டவராகிய தேவன் இந்த சொல்லப்பட்ட வார்த்தையை போல, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே நீ மீண்டும் கட்டப்படுவாய். அல்லேலூயா. யாருக்கு இந்த இஸ்ரவேல்? வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும் தான் இந்த இஸ்ரவேலராய் காணப்படுகிறோம். இஸ்ரவேலர் மேலே கர்த்தர் பிரியம் வைத்திருக்கார். காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் என்பதான ஜனம் கர்த்தராலே தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு ஜனம் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடியதான தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தை நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு வேதத்திலே தேவன் எவை எல்லாவற்றையும் கட்டி எழுப்ப போகிறார் என்று சொல்லி ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் வாசிக்க போகிறோம். வாசிங்க. அதிலே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 61ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானதை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணத்தை புதிதாய் கட்டுவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை காலமாக எழும்ப முடியாதபடிக்கு, கட்ட முடியாதபடிக்கு, மீண்டுமாக இழந்து போனதான சந்தோஷத்தை, இழந்து போனத உறவை, இழந்து போனதான மேன்மை, இழந்து போனதான காரியங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நீங்க எழுப்பி கட்டுங்க ஆண்டவரே. அது எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, என் தேவனுக்கு அது லேசான காரியமாய் காணப்படுகிறது. அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி பார்க்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு தொடுதல் கடந்து வந்தால் போதும், இயேசுவே என்று சொல்லி ஒரு வார்த்தை கூப்பிடுங்க. அவர் இன்றைக்கு இந்த காலவெளியில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்தான தேவன் அவராயிருக்கிறார். அவர் உடனடியாக எழுப்பி கட்டுவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிங்க மீண்டுமாக சங்கீதங்களின் புத்தகம் 102
2 அதிகாரம் 15 வசனம். கர்த்தர் எதை முதலாவதாக கட்டுகிறார் என்று சொன்னா பார்க்கலாம். வாசிங்க. சங்கீதங்கள் புத்தகம் 102 அதிகாரம் 15 வசனம். கர்த்தர் சீயோனை கட்டி, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார், தமது மகிமையிலே வெளிப்படுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் இந்த சங்கீத புத்தகத்திலே சொல்லும் பொழுது விதமாய் சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், அவர் சீயோனை மீண்டுமாய் கட்டி தம்முடைய மகிமையிலே அவர் வெளிப்பட விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாருக்கு இந்த சீயோன்? நீங்களும் நானும் தான் அவரை ஆராதிக்கக்கூடியதான ஒரு சீயோனாய் காணப்படுகிறோம். சீயோன் என்று சொன்னால் தேவன் தங்கக்கூடியதான வாசஸ்தலம், தேவ பிரசன்னம் நிறைந்தான இடம், தேவனுடைய துதிகள், தேவனுக்காக மகிமைகள் ஏடுக்கப்படுகிறதான ஒரு இடமாய் காணப்படுகிறது. தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குகிற இடமாய் காணப்படுகிறது. தேவனுடைய பிரசன்னம் மாத்திரமல்ல, தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தங்கக்கூடியதான இடம்தான் இந்த சீயோனாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சீயோனிலே ஒரு முந்தி நாட்களில் எல்லாம் பூர்வ நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பனி போல இறங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். சீயோனிலே தேவனுக்காக துதியாகப்பட்டது, அது அமைந்து காத்திருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, சீயோனை நான் மீண்டுமாக எழுப்பி கட்டுவேன் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் இந்த சீயோன் என்கிறதான நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிறோம். இந்த ஆலயத்திற்குள்ளே தேவன் வந்து தங்க கூடாதபடிக்கு தேவனுடைய மகிமையான ஸ்தோத்திரம் காரியங்களை அந்த ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆலயத்தில் இல்லாதபடிக்கு, தேவனுடைய துதிகள் இல்லாதபடிக்கு, தேவனை மகிமைப்படுத்தாதபடிக்கு உலகத்துடைய காரியங்கள், உலகத்துடைய நெருக்கங்கள், உலகத்துடைய போராட்டங்கள், உலகத்துடைய இச்சைகள், ஆசாபாசங்கள், பாவமான காரியங்கள் நம்முடைய சிந்தனைகளில், நம்முடைய இருதயங்களில் குடியேறினபடினால இன்றைக்கு அந்த சீயோனிலே தேவன் வாசம் பண்ணக்கூடாதபடிக்கு அது இடிந்ததான ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் இன்னைக்கு மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னார். ஆண்டவரே, இந்த சீயோனிலே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தர் மீண்டுமாய் வந்து வாசம் பண்ணும்படிக்காக என்னுடைய இதயத்தை திறந்து கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, நீங்க வந்து உள்ளாவ கூடியதான இந்த இடத்துல ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனை கோபப்படுத்தான காரியங்கள், மற்றவர்களை குறித்தான எரிச்சலான காரியங்கள், பொறாமையான காரியங்கள், வேண்டாத சிந்தனைகள், இச்சையான காரியங்கள் ஆண்டவரே என்னுடைய இதயத்தில் இருக்கும் என்று சொன்னாலப்பா, இன்றைக்கு காலவெளியில அவைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் நான் அறிக்கை செய்கிறேன் என்று சொன்னீங்க. விட்டுவிடும் பொழுது தேவன் உங்களுக்காக மனமிறங்கி மீண்டுமாக இந்த சீயோனை எழுப்பி கட்டுவதற்கு அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அவர் கட்டுகிற தேவனாக மாத்திரமல்ல, மீண்டுமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில, நம்முடைய சபையில, நம்முடைய தேசத்துல தேவனை குறித்து துதிக்கிறதான புது பாடல்கள், தேவனை துதிக்கிறதான ஆராதனைகள், தேவனை குறித்தான மேன்மை பாடக்கூடிய இடமாக நம்முடைய இருதயம், நம்முடைய இடம், நம்முடைய சொந்த சபை, நம்முடைய குடும்பம் காணப்படும் என்று சொன்னால் அதிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று சொல்லி என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தேவன் மகிமையாய் அதிலே வெளிப்படுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கக்கூடியதான இடங்களிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகின்றதா? தேவனுடைய நாமத்தை நாம் தொழுது கொள்கிறோமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறதான ஒரே ஒரு வார்த்தை, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இவர்களை நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நம்மை கொடுத்து ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து நமக்கு ஒரு சீயோனாக இந்த எருசலேமுக்குள்ளாக தேவன் எதற்காக அழைத்துக் கொண்டு வந்திருக்கார் என்று சொன்னால் அவரை ஆராதிக்கும்படிக்காக, அவரை துதிக்கும்படிக்காக, அவருடைய ஸ்தோத்திரம் சத்தத்தை உயர்த்தி அவரை மேன்மை பாராட்டும்படிக்காக கர்த்தர் நம்மை அழைத்துக் கொண்டு வந்திருக்கார். ஆனால் இன்றைக்கு நாம் தேவனை ஆராதிக்காதபடிக்கு, தேவனை துதிக்காதபடிக்கு, தேவனை மேன்மை பாராட்டாதபடிக்கு உலகத்திற்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு நாம் அநேக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். வேதவசனம் சொல்கிறது, நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலையும் நம்மை முதலிடத்திலே கர்த்தர் வைப்பார் என்று சொன்ன பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 33 வசனத்தை விதமாய் நாம் பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஸ்தோத்திரம் இருதயமாகிய இந்த சீயோன் இடிந்து காணப்படும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் மீண்டுமாக அவைகளை புதுப்பித்து கட்டி எழுப்புவதற்கு அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக தேவன் எதை ஸ்தோத்திரம் அவர் கட்டி எழுப்புகிறார்? வாசிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 147 அதிகாரம் 2 வசனத்தையும் 3 வசனத்தையும் வாசிங்க. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், ஒரு துண்டு
இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். துரத்துண்ட இஸ்ரவேலை அவர் கூட்டி சேர்க்கிறார். 3ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவருடைய காயங்களை கர்த்தர் கட்டுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக நாம் பார்த்தோம், தேவன் சீயோனை கட்டுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சீயோனை எதற்காக தேவன் கட்டுகிறார் என்று சொன்னால், தேவன் மீண்டுமாக நம்முடைய சபையில, நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய தேசத்துல உலாவும்படிக்காக அவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றதான ஒரு பரிசுத்தமான ஒரு இருதயமாய், தாழ்மையுள்ளதான ஒரு இருதயமாய், சுத்தமுள்ளதான ஒரு இருதயமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தேவன் நம்முடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயத்தை அவர் கட்டக்கூடியவர் தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அவர் பார்க்கிறோம், அந்த இடத்துல அவர் காயங்களை கட்டக்கூடியவராய் காணப்படுகிறார். ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Samuel chapter 16 verse 7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். இவனை நான் புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கிறவர். மனுஷன் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை காண்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலைவேளையிலே இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, மனுஷன், உங்களுடைய கணவன் உங்களுடைய முகத்தை பார்க்கலாம், உங்களுடைய மனைவி உங்களுடைய முகத்தை பார்க்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய முகத்தை பார்த்து அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய இருதயம் நொறுங்குண்டு உடைந்து கிடக்கிறதான சூழ்நிலைகளை என் தேவாதி தேவன் அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அவர் அந்த இருதயத்தினுடைய உடைந்து கிடக்கிறதான சூழ்நிலைகளை அவர் கண்டு அவர் நம்மை பார்த்து விட்டு விலகி செல்கிற தேவன் அல்ல. உடனடியாக நின்று அந்த இருதயத்தினுடைய உடைந்ததான காரணங்களை அவர் அறிந்து அவைகளுக்காக மீண்டுமாக தம்முடைய வார்த்தை கொண்டு அந்த ஸ்தோத்திரம் உடைந்ததான இருதயத்தை அவர் காயம் கட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்க, நம் வேதத்தில் வாசிக்க முடியும். மார்த்தாள் மரியாதை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். பாருங்க, அவருடைய சகோதரனாகிய லாசரு மரித்து போய்விட்டான். அவன் மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. இயேசு கிறிஸ்து கடந்து செல்லும் பொழுது அவர்கள் அங்கே கூடியிருக்கிறதான ஜனங்களும் மார்த்தாளும் அவர்கள் அழுகிறதை கண்டு இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் அவருடைய இருதயம் உடைந்து கிடக்கிற சூழ்நிலையை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அறிந்தது மட்டுமல்ல, அவருடைய இருதயம் உடைந்ததற்கான காரணம் என்ன? மரித்ததான சகோதரர் நிமித்தமாக. அப்ப மீண்டுமாக இயேசு கிறிஸ்து அந்த லாசருவை மீண்டுமாய் உயிரோடு எழுப்பி அவர்களோடு கூட அவர் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 400 விதவையை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவளுக்கு இருந்தான நம்பிக்கை எல்லாமே தன்னுடைய வாலிப மகன் மீது இருந்தது. இந்த மகன் தான் என்னை எதிர்காலத்தில் அவன் காப்பாற்றுவான், இந்த மகன் தான் எனக்கு எதிர்காலமே எல்லாம் என்று சொல்லி அவன் மீது நம்பிக்கை வைத்தான். அப்படிப்பட்டதான இந்த வாலிப மகன் இறந்த பொழுது அந்த தாயினுடைய வயதான தாயினுடைய இருதயம் உடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கடந்து செல்லும் பொழுது அந்த பாடையில தூக்கி கொண்டு வரும் பொழுது அந்த பாடையை இறக்கி கீழே வைக்கும்படி இயேசு கிறிஸ்து சொல்லி உடனடியாக பாடையை தொட்டார். உடனடியாய் வாலிபன் அவன் உயிரோடு எழும்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை எந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நாயினுடைய விதையினுடைய இருதயத்தை தேவன் கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இருதயத்துடைய எண்ணங்கள் நொறுங்கி கிடக்கிறதான சூழ்நிலைகள் அவர் அறிந்த தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அந்த வேதனை அறிந்தான தேவன் அந்த ஸ்திரீயை விட்டு கடந்து செல்லாதபடிக்கு அந்த வாலிப மகனை உயிரோடு எழுப்பி அந்த ஸ்திரீயிடத்தில் அவர் ஒப்புவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு காலைகளில் தேவனுடைய வசனத்தை கேட்டுக் கொடுக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்க ஒருவேளை இந்த லாக்டவுன் நிமித்தமாக, இந்த கொரோனா நிமித்தமாக அநேக நாட்களாக எனக்கு வேலை இல்லையே என்கிறதான சூழ்நிலை, என்னுடைய வீட்டுல வருமானம் இல்லையே என்கிறதான ஒரு சூழ்நிலை, ஆண்டவருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுடைய இருதயம் நொறுங்கி இருக்கிறத உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்கள் அறிந்திருந்தாலும் அறிந்திருக்காவிட்டாலும் என் தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் ஏற்ற வேளையில உங்களுடைய தேவைகளை சந்தித்து நிறைவாக நடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. ஒருவேளை நாம் ஸ்தோத்திரம் நேசிக்க கூடியதான நபர்களை இந்த நாட்கள் நம்ம இழந்திருக்கலாம். இது நிமித்தமாக நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். நான் நம்பியதான
நம்முடைய நாம் நம்பினதான எத்தனையோ ஜனங்கள் நம்மை ஏமாற்றி இருக்கலாம். இது நிமித்தமாக நம்முடைய இருதயம் உடைந்து போயிருக்கலாம். சோதரம் நம்முடைய நாம் யாரை எதிர்காலத்துல ஒரு நம்பிக்கையாய் வைத்திருந்தோமோ அவர்களுக்கு திடீரென்று சொல்ல ஒரு வியாதி பலவீனங்கள் வரும்பொழுது நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கலாம். இன்னைக்கு காலையில தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குறித்து ஆண்டவருடைய வேதவசனம் விருதமாய் சொல்கிறது. சங்கீதங்கள் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது. வாசிங்க. சங்கீதங்கள் புஸ்தகம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களாய் தேவன் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் எந்தெந்த இருதயங்கள் நொறுங்கி போய் இருக்கிறதோ, உடைந்து போய் இருக்கிறதோ, தேவனாகிய கர்த்தர் அவர்களை விட்டு விலகுவதே இல்லை என்று சொல்லி பார்க்க. காரணம் என்ன? ஒருவேளை நாம் நினைத்துக்கலாம், ஆண்டவர் எங்கே தூரமா என்னை விட்டு கடந்து சென்றுவிட்டால் அதனால இந்த சம்பவங்கள் எனக்கு நடந்து கொடுக்கு இல்ல. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், இஸ்ரவேலை காக்கிறதான தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு நான் விளங்குவதும் இல்லை, உன்னை விட்டு நான் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கார். இந்த வார்த்தை வைத்து ஆண்டவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகாத நேசராய் காணப்படுகிறார். பாருங்க, அவர் நம்மோடு கூடவே இருக்கக்கூடியதான தேவன், நம்முடைய இருதயம் நொறுங்கப்பட்டதான காரணத்தை அறிகிறதான தேவன். ஸ்தோத்திரம். நம்ம நினைத்திருக்கலாம், என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நீண்ட நாட்கள் இருக்கிறது ஆண்டவரே, உடைந்து போன நிலைமையில நான் காணப்படுகிறோமே, இந்த வியாதி நிமித்தமாக, என்னுடைய மகன் நிமித்தமாக, என்னுடைய மகள் நிமித்தமாக ஆண்டவர் இந்த காரியத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நீங்க ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை காண்கிற தேவனாய் காணப்படுகிறார். உங்களுடைய நொறுக்குதலை தேவன் ஸ்தோத்திரம் மீண்டுமாக அவர் கட்டி எழுப்பதற்கு போதுமான தேவனாய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். நொறுங்குண்ட இருதயத்தை அவர் ஒரு பூர்ணமான இருதயமாக, அவர் ஒரு ஸ்தோத்திரம் மண்பாண்டத்தை வணைவது போல உங்களுடைய இருதயத்தை அவர் வணைந்து பழைய நிலைமைகளுக்கு அல்ல, ஒரு புதிய நிலைமைகளுக்குள்ளாக பிரவேசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஸ்தோத்திரம் மகிமையான பரிசுத்த ஆவியிலே அபிஷேகத்தை ஊற்றி தம்முடைய சமாதானத்தை கொடுத்து அவர் அந்த இருதயத்தை நிரப்புவதற்கு அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை இந்த காலையில் நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஆண்டவரே என்னுடைய தாழ்வுல எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே, நான் திக்கற்றதான சூழ்நிலையில் நிற்கிறேன் என்று சொல்லி எனக்கு உதவி செய்வதற்கு யார் இல்ல, என்னுடைய பண தேவைகளை சந்திப்பதற்கு யார் இல்ல, உடைந்து போன இதயத்தோடு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற அந்த வசனத்தின்படி சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி தேவன் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் சமீபமாய் இருந்து அவரை விட்டு விலகாத நேசராய் காணப்படுகிறார். இந்த கால வேளையில் வேதவசனத்தை கேட்டுக் கொடுக்க அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய நொறுக்குதல் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவைகளை சீர்படுத்துவதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். மீண்டுமாய் வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 147ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை தேவன் கட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதா. உடைந்ததான இருதயம், அந்த உடைந்ததான இருதயத்துல இருக்கக்கூடியதான காயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே கட்ட முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் காயங்களை கட்டக்கூடியதான தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நல்ல சமாரியனுடைய காரியங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்தோத்திரம். நல்ல சமாரியனாக இயேசு கிறிஸ்து எரிகோவிலிருந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு நேராய் அவர் கடந்து செல்லும் பொழுது வழி அருகே குற்றுராய் அடிக்கப்பட்டு, திருடர்களால் அடிக்கப்பட்டு, காயப்பட்டு, நொறுக்கப்பட்டு கிடந்ததான அந்த மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து செய்தான ஒரே ஒரு காரியத்தை குறித்து நம்ம வேதத்துல நாம் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. Luke chapter 10 verse 34. கிட்ட வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அவருடைய காயங்களிலே எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி, அவர் எப்படி நம்முடைய காயங்களை கட்டுகிறார் என்று சொன்னால், அவர் முதலாவதாக எண்ணெயை ஊற்றி, இரண்டாவது திராட்சரசத்தை வார்த்து அவர் காயங்களை கட்டக்கூடிய நேசராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த ஸ்தோத்திரம் அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல வாசித்துக் கொள்ளுங்க. அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிக்கும் பொழுது நமக்கு தெரியும், இந்த குற்றுயிராய் காயப்பட்டு கிடக்கக்கூடிய மனிதனை கண்டு
அநேக ஜனங்கள் போக்குவரத்துமா இருக்கிறாங்க. ஆனால் ஒருவரும் கூட அந்த இடத்துல என்ன செய்யல, கிட்ட வந்து அவனுடைய காயத்தை கட்டுகிறவர்களாய் கடந்து வரவில்லை. ஒருவரும் கூட விசாரிக்கிற நிலைமையில அந்த மனிதன் கிடந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ கிட்ட வந்து விசாரித்து அவனுடைய காயங்களை கட்டி ஸ்தோத்திரம் தன்னுடைய சுய வாகனத்துல ஏற்றி சத்திரக்காரனத்துல கொண்டு போய் சேர்த்து அவனுக்கு மீண்டுமாக அவனுக்கு அந்த சத்திரக்காரனத்துல சொல்லுகிறார், இவனுக்கு என்ன செலவாகுதோ என் மீண்டுமாய் நான் வரும் பொழுது உனக்கு அதை தருகிறேன் என்று சொல்லி அப்பொழுது அந்த இடத்துல 2 காசை கொடுத்து ஆண்டவர் கடந்து செல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் ஏற்பட்டதான காயங்கள் ரணமாய் இருக்கலாம். வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. யோபின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. The book of Job chapter 34 verse 6. நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன். மீறுதல் இல்லாமல் இருந்தும் அம்பினால் எனக்கு உண்டான காயம். ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பக்தனாகி யோபு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறதான வேளையில அவன் ஆண்டுடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கும் பொழுது அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவனுடைய இருதயத்திலே ஏற்பட்டதான காயம் என்ன காயம் என்று சொன்னால் அம்பினாலே ஏற்பட்டதான காயம். அப்படி என்று சொன்னால் இந்த காயம் அம்பு என்று சொன்னால் மனிதனுடைய வார்த்தையினாலே ஏற்பட்டதான ஒரு காயம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே சில ஆசீர்வாதங்கள் வருவதற்கு தாமதமாய் இருக்கும் பொழுது மனிதனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு இழப்புகள் ஏற்படும் பொழுது நம்முடைய உறவினர்களிடத்திலிருந்து வரக்கூடியதான நம்முடைய நண்பர்களிடத்திலிருந்து வரக்கூடியதான வார்த்தைகள் எப்படிப்பட்டதான வார்த்தைகளாய் காணப்படுகிறது. அது அம்பை போல நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துகிற வார்த்தைகளாய் காணப்படுகிறதா? ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 1 சாமுவேல் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதுல அன்னாள் தேவ சமூகத்தை கடந்து செல்கிறார். தேவ சமூகத்தை கடந்து சென்று அவர் ஜெபிப்பதற்கு முன்பதாக அந்த அதிகாரத்தை முதல்ல நம்ம வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் அன்னாளினுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால் அவளுடைய சக்களத்தி அன்னாளினுடைய இருதயம் துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். கர்த்தர் அன்னாளின் மீது ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அன்னாளின் மீது கர்த்தர் ஒரு தீர்மானத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அன்னாளுக்கு எப்பொழுது குழந்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு தெரியும். ஆனால் அவருடைய சக்களத்துக்கு இதெல்லாம் தெரியாதபடிக்கு இருந்தபடினால அவருடைய சக்களத்தி அனுதினமும் தினமும் அன்னாளை மிகவும் வார்த்தையினாலே அவள் காயப்படுத்தி ரணப்படுத்தி அவள் குத்துக்கூடியவளாய் காணப்பட்டாள் என்று சொல்லி பார்ப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலை அவருடைய இருதயம் நொறுங்குண்டதாய் காணப்பட்டது. அன்னாள் செய்தான ஒரே ஒரு காயம், இந்த செய்தான ஒரே ஒரு காரியம், இந்த காயத்தை வைத்துக் கொண்டு இந்த காயத்தை ஆற்றுவதற்கு என்னுடைய கணவனால முடியாது, என்னுடைய பெற்றோரால முடியாது, யாராலே முடியாது என்று சொல்லி அவள் தேவ சமூகத்திலே போய் தன்னுடைய இருதயத்திலே ஏற்பட்டதான காயங்களை அவள் ஊற்றினாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவருடைய இருதயத்துடைய வேதனை அறிந்தவராய் காணப்பட்டார். அதுக்கு பின்னாடி நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய இருதயத்துடைய காயத்துடைய நோக்கத்தை அறிந்த தேவன் ஏற்ற வேளையில அவளுக்கு நல்ல ஒரு குமாரனை கர்த்தர் கொடுத்தார், சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தான் முதல் பெயர் சபா வரைக்கும் பெயர் சொல்லக்கூடிய வகையில அவருடைய பெயரை பெருமைப்படுத்தும் வகையில தேவன் அந்த குழந்தையை கர்த்தர் அன்னாளுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், நம்முடைய குடும்பங்களில் வரக்கூடிய சமாதானம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வரக்கூடிய சுகங்கள், நமக்கு வரக்கூடியதான நன்மைகள் இவைகள் சற்று தாமதமாய் இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சுத்திரம் அருகாமையில் இருக்கக்கூடியவருடைய வார்த்தைகள் நமக்கு நிறைய கடந்து வரும் பொழுது அம்புகளை போல காணப்படலாம். ஆனால் இந்த அம்புகளை தேவன் அறிந்தவராய் காணப்பட. ஒரு வசனத்தை கூட வாசிங்களேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா chapter 10 verse 19. ஐயோ நான் நொறுக்கப்பட்டேன், என்னுடைய காயம் கொடியதாய் இருக்கிறது. மனிதனுடைய வார்த்தைகள், ஸ்தோத்திரம், நமக்கு விரோதமாய் வரக்கூடிய வார்த்தைகள் அம்பினாலே அது தைக்கப்பட்டதாக மிகவும் காயம் கொடியதாய் காணப்படுகிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன். அதிலே 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் புண் ஆறாததையும்
இருக்கிறது. உன்னுடைய காயம் கொடியதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில குடும்பங்களில கணவன் மனைவி பிரிந்திருக்கும் பொழுது அநேகர் பேசிக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அது ஏற்கனவே உடைந்ததான ஏற்கனவே ஏற்பட்டதான காயத்தை அம்பு பாய்ச்சது போல இருக்கிறது. இதை ஆண்டவர் அறிந்து சொல்றாரு, உன்னுடைய ரணம் மிகவும் கொடிதாய் காணப்படுகிறது. சோதரம் சில வீடுகளில் நாம் பார்க்கும் பொழுது பெற்றோரை விட்டு தங்களுடைய நம்பினதான பிள்ளைகள் தங்களை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது அநேக குடும்பங்கள் அந்த பெற்றோரை குறித்து தவறாக பேசக்கூடிய வார்த்தைகளுடைய உள்ளத்தை தைக்கும் என்பதை உணர வேண்டும். சோத்திரம் அம்புகளை போல அது தைக்கும் பொழுது இது வேதனை மிகவும் கொடிதாய் காணப்படும். இப்படிப்பட்டதான சூழ்நிலை ஆண்டவராகிய தேவன் இதை கண்டு சோத்திரம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் உன்னுடைய புண் ஆராதனாயும் மிகவும் கொடிதா இருக்குது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த தேவன் அப்படி சொல்லிவிட்டு கடந்து செல்கிற ஒரு தேவன் அல்ல. அவர் உடனடியாக எண்ணெயும் திராட்சரசத்தை மாற்றி அந்த காயங்களுக்கு அவர் கட்டை போட்டு அவர் ஆறச் செய்யக்கூடியதான தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வேதனைகளை அறிந்தான தேவன், நம்முடைய காயங்களை ஆற்றக்கூடியதான தேவன் ஒருவர் இருக்கிறார். மீண்டுமாக ஏற்பட்டதான காயங்களில அவர் ஸ்தோத்திரம் அவர் பத்திரமாக தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர் குணப்படுத்தக்கூடியதான நல்ல ஒரு ரண வைத்தியனாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக தேவன் நம்முடைய காயத்தை கட்டக்கூடியவராய் காணப்படுகிறார். நான்காவதாக ஒரு வசனத்தை வாசிங்க. நெகேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் அலங்கத்தை கட்ட வந்தோம். அலங்கமில்லாமல் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. அலங்கமில்லாமல் பாதி மட்டும் ஒன்றாய் உயர்ந்திருந்தது. ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலாய் இருந்தார்கள். அல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் சுதந்திரம் தம்முடைய ஜனத்தின் மூலமாக கட்டி எழுப்பக்கூடியதான காரியம் என்னவென்று சொன்னால், நெகேமியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் இடிந்து போனதான அலங்கத்தை தேவன் கட்டி எழுப்பக்கூடியவராய் காணப்படுகிறார். அது கூட ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிச்சிருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்களேன். இதோ என்னுடைய உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன். உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் என் முன்னே இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, நெகேமியா தீர்க்கதரிசிக்கு ஸ்தோத்திரம் அவனுக்கு ஒரு பாரம் அவனுக்குள்ளாய் காணப்பட்டது. என்ன ஒரு பாரம் என்று சொன்னால், எருசலேமில் தேவாலயத்துடைய அலங்கம் அது சோத்திரம் மண்மேடாக்கப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது என்று சொல்லி அவன் கேள்விப்பட்ட உடனே அவன் சோத்திரம் உண்ணாதபடிக்கு அவன் உபவாசத்தோடு காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் உடனடியாக அந்த அர்த்தசாஸ்திர ராஜாவிடத்திலே போய் சொல்லி அந்த எருசலேமுக்கு நேராய் கடந்து சென்று அவன் அலங்கத்தை இடிந்து போனதான அலங்கத்தை எடுத்து கட்டக்கூடியதான ஒரு தேவ மனிதனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அலங்கம் என்பது ஒரு பட்டணத்தினுடைய பாதுகாப்பாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். அன்றைய நாட்கள் நாம் பார்க்கும்போது ஒரு பட்டணம் இருக்கும் என்று சொன்னால் அந்த பட்டணத்துக்கு ஒரு பெரிய மதில் சுவரை எழுப்பி கட்டுவார்கள். எதற்கு என்று சொன்னால், அந்த பட்டணத்துக்கு ஒரே ஒரு வாசல் தான் இருக்கும். அந்த வாசல் வழியத்தான் உள்ளே செல்ல வேண்டும், அந்த வாசல் வழியத்தான் வெளியே கடந்து வர வேண்டும். எதற்கு என்று சொன்னால், அந்த பட்டணத்தினுடைய காவல்காரனை தவிர வேற யாருக்குமே அந்த பட்டணத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, அனுமதிப்பதற்கு மாத்திரமல்ல அதனுடைய பாதுகாப்பிற்கு யாராலும் அந்த செய்ய முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பட்டணத்தை பாதுகாப்பது ஒரு மதில் சுவர் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய பட்டணத்தையும் நம்முடைய கிராமத்தையும் நம்முடைய சபையும் தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் என்றுதான ஆலங்கம் எழுப்பி கட்டப்பட வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. கர்த்தர் சொல்கிறதான அந்த வார்த்தை நம்ம கவனித்தோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய மதில்கள் எல்லாம் என்னுடைய கண்களுக்கு முன்பதா இருக்குது என்று சொல்லி. தேவனுக்கு முன்பதாக இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எவ்விதமாய் காணப்படுகிறது? இன்னைக்கு நம்முடைய ஜெபத்துல ஒரு விரிசல் உண்டாயிருக்கிறதா? இந்த விரிசல் உண்டானபடினால தான் இன்னைக்கு நம்முடைய அலங்கம் பாதுகாப்பு இல்லாதபடி இடிந்து விழக்கூடியதான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தேவன் அந்த இடிந்ததான மதிலை மீண்டுமாக எழுப்பி கட்டுவதற்கு அவர் போதுமான
தேவனாய் காணப்படுகிறார். அதுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம அனுதினமும் இப்ப நம்ம சபைக்கு கடந்து செல்ல முடியல, ஆனால் நாம் செய்யக்கூடிய காரியம் இருக்கிறதான இடங்களிலே ஒரே மனதாக ஒரே சிந்தையாக, ஆண்டவரே மீண்டுமாக என்னுடைய ஜெப வாழ்க்கையை ஆண்டவரே புதுப்பிக்கும்படியாக எழுப்பி கட்டும்படியாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே அதை கட்டி எழுப்பும்படியான ஒரு பலனை கர்த்தர் கொடுங்க. ஆண்டவரே எங்களுடைய பட்டணத்தை சுற்றி, எங்களுடைய தேசத்தை சுற்றி, எங்களுடைய கிராமத்தை சுற்றி, எங்களுடைய குடும்பத்தை சுற்றி ஆண்டவரே ஜெபம் என்கிற மதில் ஆண்டவரே எழும்பும் பொழுது எந்த விதமான சத்ரு ஆண்டவரே உள்ளே புக முடியாது, எந்த விதமான கொள்ளை நோய்கள் வர முடியாது, எந்த விதமான அழிவுகள் கடந்து வர முடியாது, எந்த விதமான சோதனைகள் கடந்து வர முடியாது, எந்த விதமான ஆண்டவரே அழிவுக்கு ஏற்றதான காரியங்களும் ஆண்டவரே எங்க தேசத்துக்குள்ளாக நுழைய முடியாதபடிக்கு கர்த்தர் இந்த அலங்கத்தை எழுப்பி கட்டும்படியாக எங்களை பலப்படுத்துங்க என்று சொல்லி கேளுங்க. அதிகாலை வேளையில் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்தி சந்தி மத்தியான வேளையில் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. தேவன் நம்முடைய ஜெபத்தின் நிமித்தமாக இந்த அலங்கத்தை எழுப்பி கட்டுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய பட்டணத்தை பாதுகாக்கும்படியாக தேவன் ஒரு ஜாமக்காரை எழுப்பி இந்த பட்டணத்தை மாத்திரமல்ல தேசத்தின் கர்த்தர் பாதுகாப்பார் என்று சொல்லி பார்க்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நோவாவை குறித்து தெரியும். நோவா தேவ சமூகத்தில் எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான், தேவனோடு பேசுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான், தேவனோடு உறவுகளுக்கு மனுஷனாய் காணப்பட்டான். பாருங்க, அவன் எப்பொழுதும் தேவனோடு ஜெபித்துக் கொண்டிருந்தபடினால்தான் தேவன் வரக்கூடியதான அழிவை குறித்து எச்சரிப்பின் வார்த்தைகளை தேவன் நோவாவோடு பேசினார். அது அந்த வார்த்தைகளை கேட்டு நோவா தேவனுடைய வார்த்தை கேட்டபடி அவன் பேழை உண்டு பண்ணி அவனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அந்த பேழைக்குள்ளாக அனுப்பி அந்த மிருக ஜீவன்களையும் எல்லா பறவைகளையும் எல்லா ஊரும் பிராணிகளையும் எல்லா ஜீவ ஜந்துக்களையும் அவன் அந்த பேழைக்குள்ளாக விட்டு தேவன் இந்த பேழை கொண்டு நோவாவை அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் அழிவிலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு தேவன் நம்முடைய குடும்பத்தை அழிவிலிருந்து பாதுகாக்க வேண்டுமா, நம்முடைய தேசத்தை அழிவிலிருந்து பாதுகாக்க வேண்டுமா, நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கிறிஸ்து என்கிற பேழைக்குள்ளாய் நாம் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். தேவனுடைய சமூகத்துல இருக்கிறதான இடங்களில் நம்முடைய முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி முறையிடும் பொழுது, தேவன் இந்த ஜெபம் எழும்பும் பொழுது, துதி எழும்பும் பொழுது அந்த பட்டணத்துக்கு ஒரு அரணான பாதுகாப்பாக தம்முடைய தூதர்களை அனுப்பி தேவன் பாதுகாப்பார் என்று சொல்ல பார்த்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக நாம் பார்த்தோம், தேவன் நம்முடைய தேசத்துல ஒரு அலங்கத்தை எழும்பி கட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஜெபிக்க கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் இருக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அழுது புலம்பி எஸ்தர் ராஜாத்தியை போல அந்த தேசத்திற்காக எப்படி தானும் தன்னுடைய தாதிமார்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார்களோ அதே போல நாமும் அழுது புலம்பி தேவ சமூகத்துல இந்த பட்டணத்துல இந்த தேசத்துல இருக்கக்கூடிய கொரோனாவிற்காக இந்த அழிவிலிருந்து கர்த்தர் நம்முடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய தேசம் கொரோனா இல்லாத தேசமாக கர்த்தர் மாற்றி தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். சோதரர், இடிந்து போனதான நம்முடைய சோதரம் அலங்கத்தை இருக்கக்கூடியதான விரிசல்களை கர்த்தருடைய உறவுகளை ஏற்படுத்தி மீண்டுமாக தேவனோடு புதுப்பிக்கும்படிக்காய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். தாவீதினுடைய கூடாரத்தை விழுந்து கிடந்தான கூடாரத்தை மீண்டும் எழுப்பி கட்டி கொடுத்ததான தேவன் மீண்டுமாக நம்முடைய தேசத்துல இந்த அலங்கத்தை எழுப்பி கட்டி கொடுப்பதற்கு அற்புதமான தேவனாய் காணப்படுகிறார். அதுக்கு செய்ய ஒரே ஒரு காரியம், அதற்கு பார்க்கிற நெகேமியா ஒரே ஒரு தனி மனிதனாக அதை கட்டி எழுப்பவில்லை, நாங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் நாம் எல்லாரும் இணைந்து தேவ சமூகத்தை ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் நம்முடைய தேசத்துக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுப்பார். தேவன் கட்டி அந்த அலங்கத்தை 52 நாட்களில் கட்டி முடிக்கும்படியாய் அவளுக்கு கிருபை செய்தது போல கர்த்தர் நமக்கும் கர்த்தர் கிருபை செய்வார் என்பதில் எந்த விதமான சிந்தை கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபை இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ மீண்டும் கட்டப்படுவா என்று சொன்னது போல கர்த்தாவே சீயோனை கட்டி எழுப்புகிறதான தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உடைந்து போனதான இருதயங்களை கர்த்தாவே காயம் கட்டுகிறதான தேவன் ஆண்டவரே, காயங்களை ஏற்படுத்தக்கூடியதான கர்த்தாவே எத்தனை சத்துருவனுடைய கர்த்தாவே ஆவினால ஆண்டவரே பலவிதமான போராட்டத்தை நிமித்தமாய் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துல பல காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் உங்களுடைய வார்த்தை கொண்டு, உங்களுடைய அபிஷேகத்தை கொண்டு, உங்களுடைய தைலத்தை கொண்டு ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை கொண்டு ஆண்டவர் இந்த காயங்களை கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே, எங்களுடைய பட்டணத்திற்கு ஆண்டவரே நல்ல ஒரு பாதுகாப்பை தரும்படிக்காக ஆண்டவரே, இடிந்து விழுந்திருக்கிறதான ஆண்டவரே எங்களுடைய ஜெப வாழ்க்கை ஆண்டவரே மீண்டுமாக ஒரு முதல் சுவராக எழுப்பி நிற்கும்படியாக நீங்க எங்களுக்கு கட்டி எழுப்பும்படியாய் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கேற்றான பலனை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படியாய் அதிகாலையில் எழுந்திருக்க ஆண்டவரே, ராத்திரியில தேவ சமூகத்தில் காத்திருக்க ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜனங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவன் தாமே ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.